கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நெல்லை பாளையங்கோட்டை அருகே உள்ள நடுவக்குறிச்சியைச் சேர்ந்தவர் கொம்பையா. கட்டட தொழிலாளியான இவருக்கு முத்துப்பேச்சு என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இதற்கிடையே முத்துப்பேச்சுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே கடந்த ஓராண்டுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து முத்துப்பேச்சு நெல்லை கன்னியாகுமரி 4 வழிச்சாலை பகுதியில் உள்ள தந்தை மாரியப்பன் வீட்டில் வந்து வசித்து வந்தார். மாரியப்பன் இளநீர் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் முத்துப்பேச்சுக்கும் அவருடைய உறவினர் ஒருவருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதை அறிந்த தந்தை மாரியப்பன் முத்துப்பேச்சியை கண்டித்துள்ளார். இதனால் முத்துப்பேச்சு தந்தையின் பேச்சை கேட்காமல் ஆண் நண்பருடன் சுற்றித் திரிந்துள்ளார். இந்த நிலையில் வெளியே சென்றிருந்த முத்துப்பேச்சியை தந்தை மாரியப்பன் மேலப்பாட்டத்தில் உள்ள பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுவதாக கூறி தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றுள்ளார். பாளையங்கோட்டை தாலுகா போலீஸ் நிலையம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சென்றபோது மாரியப்பன் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து முத்துப்பேச்சியை வெட்ட முயற்சி செய்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த முத்துப்பேச்சி அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் தப்பி ஓடி உள்ளார். ஆனால் அவரை விரட்டி சென்ற தந்தை மாரியப்பன் தான் பெற்ற மகள் என்றும் பாராமல் முத்துப்பேச்சியின் தலையை துண்டாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். தகவல் அறிந்த பாளையங்கோட்டை தாலுகா போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று முத்துப்பேச்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாரியப்பனை கைது செய்து விசாரிக்கின்றனர். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.